திண்டுக்கல்லில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்வதாகவும் மது பிரியர்களிடம் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் தாவக நிர்வாகி புகார் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் இளக்கோட்டை பட்டி வீரன்பட்டியை சேர்ந்த தாவக பேரூர் இளைஞர் அணி தலைவர் விக்னேஷ் தங்கள் பகுதியில் 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதேபோல் வத்தலக்குண்டு பகுதிகளிலும் தொடர்ந்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆட்சி மாறிவிட்டது, மது விற்பனை செய்யக்கூடாது என்று கூறினால் எங்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டுவதாக அவர் கூறியுள்ளார். இப்போ நாங்கள் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்கள் மனுவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னம்னா, நடைபெற ஊழலை பற்றி சொல்லியிருக்கோம். பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்குவாங்க. அது கடந்த 10 ஆண்டுலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் பதவி ஏற்ற பிறகு அது மாறணும், அது கண்டிப்பாக மாறணுன்றதுக்காண்டி முதல் கட்டமாக இந்த வேலையை செஞ்சுருக்கோம். அவங்க கையெழுத்து போட்டதில் 3ஆவதாக கையெழுத்து போட்டது போதைப்பொருள் ஒழிப்பு. அந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கு அடித்தளமாக இதை நாங்கள் செய்யணுன்றதை நினச்சிக்கு இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட்டியகம்பட்டியில் அனைத்து பகுதியிலையுமே விடிய 24 மணி நேரமும் இப்போ கிடைக்கிது. பட்டியகம்பட்டி மட்டும் இல்லை, வத்தலகுண்டுலையும் 24 மணி நேரமும் ஒயின் ஷாப் இல்லாமல் பக்கத்து பெட்டி கடைகள்லையுமே கிடைக்கிது. இதுக்கு கூடுதலாக இப்போ இருக்க தனிப்படம் இல்லாமல் கூடுதலாக தனிப்படம் அமைச்சு இதை சரி செய்யணும்னு சொல்லி நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம்.